பச்சை பசேல்னு இருக்கிற வயல்களோட பார்க்க அழகா இருந்த ராமபுரம் அப்படிங்கிற கிராமம் அது. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு காது சரியா கேட்காது. ஏன் இடி விழுந்தா கூட அவனுக்கு அந்த சத்தம் கேட்காது. அவனுடைய மனைவியான சீதம்மா, அவங்களுக்கும் காது சரியா கேட்காது. யாராவது சத்தமா பேசினா ரகசியமா கேட்கும். அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ரங்கையாவோட நிலைமையும் அவங்க நிலைமையும் ஒண்ணுதான். அவனுக்கு காது அலங்காரத்துக்கு தான் இருந்துச்சு, ஆனா காது சுத்தமா கேட்காது. அவங்க 3 பேருக்கும் அவங்க செவிடுங்க அப்படிங்கிறது தெரியாது. எதிர்க்க இருக்கிறவங்க மெதுவா பேசுறாங்க அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில ராமையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த சண்டை நடந்துச்சு. என்ன ராமையா, காலையிலேயே வேலைக்கு வந்துட்டியா? நேத்து நான் சந்தையில வாங்கின கருப்பு ஆட்டுக்குட்டிய வாசல்ல கட்டி போட்டு இருந்தேன். காலையில எழுந்து பார்த்தா அது கயிறு அறுத்துக்கிட்டு போயிருந்துச்சு. உன் வயல் பக்கமா எதனா வந்ததா? நீ எதனா பாத்தியா? ராமையா கடப்பாரிய கீழே போட்டுட்டு கோவமா, என்னது, என்னோட வயல் வரப்ப உன் பக்கமா இழுத்துக்கிட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா? இது எங்க தாத்தா காலத்து வயலு. அந்த காலத்துல இருந்தே அந்த புளிய மரம் வரைக்கும் வயலு எங்களோடது தான். இப்போ எங்க வரப்ப உன் பக்கமா இழுக்கலான்னு பாக்குற? என்ன ஆனாலும் சரி, விட்டு கொடுக்க மாட்டேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் எதுக்கு வயலை விட்டு கொடுக்கணும்? என்ன ராமையா இப்படி சொல்லிட்ட? நான் என்னோட ஆட்டை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 2 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு அது உடம்புல பலம் இருந்துச்சு. அதோட இடது கண்ணில் ஒரு வெள்ளை மச்சம் இருக்கும். என் ஆட்டை காணுமேனு உன்கிட்ட கேட்டா நீ என்னமோ தேவையில்லாம என் மேல கோவப்படுறியே. என் ஆட்டுக்குட்டியை என் வீட்டு வாசல்ல கட்டி போட்டதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? எனக்கு கஷ்டம் வராதா? ராத்திரியோட ராத்திரியா என் வரப்ப நீ இழுத்துக்கிட்டா எனக்கு அதால கஷ்டம் தானே வரும். நான் கஷ்டப்பட்டு என்னோட வரப்புல நிறைய செடிங்களை நட்டு வச்சிருக்கேன். இப்ப அந்த செடிங்களை நீ எடுத்து போட்டுட்டு என் வரப்ப சொந்தம் கொண்டாடனா எனக்கு கஷ்டம் வராதா? மரியாதையா என் வரப்ப எங்க இருந்துச்சோ அங்கேயே விட்டுடு. இல்லனா ஊர் தலைவர்கிட்ட போய் உன் மேல புகார் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆமா ராமையா, என் ஆட்டுக்குட்டிக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ வரப்புல நட்டு வச்சிருந்த செடிங்களை அது சாப்பிட்டு இருக்கலாம். அதால உனக்கு நஷ்டமாயிருக்கலாம். அதுக்கு என்ன நஷ்ட ஈடு வேணுமோ கேளு, அதை நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா என் ஆடு எனக்கு கிடைச்சா அதுவே போதும். அது என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்குட்டி. தயவு செஞ்சு எங்க இருக்குன்னு சொல்லு ராமையா. உன்னோட நஷ்ட ஈடெல்லாம் எனக்கு வேணாம். என் வரப்பு சரியான இடத்துல இருக்கணும், அவ்வளவுதான். உன்னோட செல்வாக்க பயன்படுத்தி என் வரப்பை எடுத்துக்க பார்த்தா நான் அதுக்கு சும்மா இருக்க முடியுமா? வா, இப்பவே என் பொண்டாட்டிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா ஊர் தலைவர்கிட்ட போய் பஞ்சாயத்தை கூட்டி இந்த விஷயத்துக்கு முடிவு பண்ணணும். என் பின்னாடியே வா. அப்படி ராமையா ரங்கையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்காக அவன் வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போனான். ஆனா ரங்கையா என்னவோ ராமையா அவனுடைய ஆட்டுக்குட்டிய வீட்டுலதான் கட்டி போட்டிருக்கான் போல, அதை கொடுக்கதான் கூட்டிக்கிட்டு போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தான். அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது ராமையாவோட பொண்டாட்டியான சீதா விறகடுப்புல குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சீதா, இங்க வாயன். இந்த ரங்கையா என்ன பண்ணிருக்கான் பாரு. ராத்திரியோட ராத்திரியா நம்ம வரப்ப அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி 2ல 1 தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கேன். அம்மா சீதாம்மா, உங்க வீட்டுக்காரர் பண்றத பாருங்கம்மா. என் ஆட்டுக்குட்டியை எங்க கட்டி போட்டிருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. என் ஆட்டுக்குட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இடது காலில் ஒரு மச்சம் இருக்கும், கழுத்துல ஒரு மணியும் கட்டி இருப்பேன். எங்க வச்சிருக்காருன்னு கேட்டு சொல்லுங்கம்மா. அப்போ உள்ள இருந்து சீத்தம்மா கோவமா வெளியில வந்தாங்க. என்னது, குழம்புல உப்பு அதிகமா? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நான் விடிய காலையில எழுந்திருச்சு கிணத்தடிக்கு போய் தண்ணியை கொண்டு வந்து அதுக்கப்புறமா மஞ்சளும் மிளகாயும் ஊற வச்சு அம்மியில வச்சு அரைச்சி இந்த விறகடுப்பை பத்த வச்சா விறகும் எரிய மாட்டேங்குது. அந்த புகையில கண்ணு எரிச்சலோட நான் உங்களுக்காக சமைச்சு கொடுத்தா என் குழம்புல உப்பு அதிகம்னு நியாயம் கேட்க பக்கத்து வீட்டுக்காரனை வேற நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா சீதா, இவன் வேணும்னு தான் பண்றான். இவன் வயல் பக்கத்துல நம்ம வயல் இருக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் செய்யறான் போல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வயலை உழுதேன். நம்ம மாடுங்க 2 நாளா எவ்வளோ பாடுபட்டுச்சிங்க. இவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? வரப்ப தள்ளி வச்சிட்டு என் வயத்துல அடிக்கிறானு. இவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கணும். என்னையே நீங்க உண்டியில நாக்க போறீங்க? நான் ஒன்னும் சும்மா உங்களை கட்டிக்கிட்டு வரல. கல்யாணத்தப்போ எங்க வீட்டுல எங்க அம்மா 5 பவுன் நகையை போட்டு கட்டி கொடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்து நான் என்னெல்லாம் வேலை பார்த்தேன்.
மாட்டு கொட்டாயை சுத்தம் செஞ்சேன், மாடுகளுக்கு புல்ல போட்டு உங்களுக்கு சமைச்சு போட்டேன், வீட்டெல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உப்பு ஏதோ குழம்புல அதிகமாயிடுச்சுன்னு என்ன உண்டுல நாக்கிடுவேன்றீங்களா? எனக்கு சமைக்க வராதுன்னு வேற சொல்றீங்கல்ல. இனிமே நான் சமைக்கல, நாளையில இருந்து நீங்களே சமைச்சு கொட்டிக்கோங்க. இல்லம்மா சீதாம்மா, நான் என் ஆட்டுக்குட்டிய கயிறு போட்டு தான் கட்டி வச்சேன். எப்படி கயிறு கண்டுச்சுன்னே தெரியல. நீங்க மட்டும் என் ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஒரு புது புடவை வாங்கி தரேன். அந்த ஆட்டுக்குட்டியா பார்க்காம என் பிள்ளையா நினைச்சு வளர்த்தேன். உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்கம்மா, புண்ணியமா போகட்டும். புண்ணியத்தை பத்தி நீங்க சொல்லாமா ரங்கையா? என் சமையலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி சமைச்சிருக்காளா? எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருப்பா. நான் என் வீட்டுக்காரருக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தா நீங்க அதுல குறை சொல்றீங்களா? ஏன் உப்பு அதிகமானா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கலந்து சாப்பிட வேண்டியது தானே? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நானே ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டுறேன். வாங்க 3 பேரும் போலாம். ஆமா சீதாம்மா, நீ சொல்றது 100% உண்மை. எல்லாரும் பெரிய ஐயா கிட்ட போலாம், அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த ரங்கையா என்னை ஏமாத்துறதுக்கு வரப்ப தள்ளி வச்சான் இல்ல, இத நான் பெரிய ஐயா கிட்ட சொல்றேன். வா ரங்கையா, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அப்படி 3 பேருமே ஒருத்தங்களை இன்னொருத்தங்க திட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த ஊரோட தலைவர் பஞ்சாயத்துக்கு வந்து அங்க பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தாரே ஒழிய அவருக்கும் கூட காது சரியா கேட்காது. வயசு அதிகமானதுனாலதான் அவருக்கு காது சரியா கேக்குறது இல்ல. அந்த நேரத்துல அவரு ஊர்ல சரியா மழை பெய்ய மாட்டேங்குது, விளைச்சல் எல்லாம் காஞ்சு போகுது அப்படிங்கிற குழப்பத்துல வேற இருந்தாரு. ராமையா தலைவர் முன்னாடி நின்னு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா தலைவர் ஐயா, வணக்கங்க ஐயா. இந்த ஊரோட பெரிய மனுஷன் நீங்க தான். இந்த ரங்கையா பண்ண கொடுமையா பாருங்க ஐயா. நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருக்கிற என் வயலோட வரப்ப ராத்திரியா அவனதுன்னு சொல்றான். ஏன்னு கேட்டதுக்கு என்னையே மிரட்டுறான். நீங்க தாங்க ஐயா நியாயத்தை சொல்லணும். ஐயா பெரிய ஐயா, நீங்க தான் எனக்கு நியாயம் சொல்லணும். நேற்று சந்தையில வாங்கின ஆட்டுக்குட்டிய என் வீட்டு வாசல்ல கட்டி போட்டு இருந்தேன். அது கயிறு அவுத்துக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு. ராமையாவோட வயலுக்கு போயிருக்கோமோன்னு அவங்கிட்ட கேட்டா, ராமையா என்ன நேரம் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்ன சேர்ந்து திட்டுறாங்க. நீங்க தாங்க ஐயா நியாயத்தை சொல்லணும். ஐயா பெரியய்யா, நான் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல வீட்டு வேலை, வயல் வேலை, அது போக நல்லா சமைச்சு கொடுத்து என் புருஷனை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தேனா. இன்னைக்கு ஏதோ நான் வச்ச குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சுன்னு என் வீட்டுக்காரரு பக்கத்து வீட்டு ரங்கையாவையும் கூட்டிக்கிட்டு வந்து என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க தாங்க ஐயா எனக்கு ஒரு சரியான நியாயத்தை சொல்லணுங்க ஐயா. அப்படி 3 பேருமே அவங்க மனசுல இருக்கிற குறைய தலைவர்கிட்ட சொல்லும் போது தலைவர் மட்டும் அமைதியா அதை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு ஒருவேளை மழை இல்லாம விளைச்சல் வெளியிலன்ற கஷ்டத்தை தான் சொல்றாங்களோன்னு நினைச்சாரு. இருங்க, நீங்க எல்லாரும் இப்படி ஒரே அடியா அழுதுகிட்டும் கத்திக்கிட்டும் இருந்தா என்னால மட்டும் எப்படி நியாயம் சொல்ல முடியும் சொல்லுங்க. நீங்க எதை பத்தி நினைச்சு இப்படி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற கவலை என்னன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னது 100% உண்மைதான். பாத்தியா ரங்கையா, நான் சொன்னது 100% உண்மைன்னு தலைவரே சொல்லிட்டாரு. என்னோட வரப்ப நானே எடுத்துக்கிறேன். கேட்டீங்களா சீதாம்மா? என் ஆட்டுக்குட்டி உங்க வீட்டில் தான் இருக்குன்னு தலைவரே சொல்லிட்டாரு. பேசாம என் ஆட்டுக்குட்டியை திரும்ப கொடுங்க. பாத்தீங்களா, என் சமையல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இப்ப தலைவர் சொன்னாரே கேட்டுக்குச்சா? இனிமேலாவது என் சமையல குறை சொல்லாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். உங்க எல்லாருடைய கஷ்டமும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த வருஷம் கொஞ்சம் கூட மழை பெய்யல. வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. ஆறு, குளம், குட்டைன்னு எதுலையுமே தண்ணி இல்லாம ஆடு மாடுங்க கூட கஷ்டப்படுதுங்க. பாவம், அதனாலேயே ஊர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நீங்க கூட மழை பெய்யாம விளைச்சல் விளைய மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு, எதனா நியாயம் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கூட உங்களை மாதிரி அதே கவலையில தான் இருக்கேன். ஆமாங்க ஐயா, இந்த ரங்கையாவுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஒண்ணுமே புரியாது. அவனுக்கு ஒரு அபராதத்தை போட்டு விடுங்க ஐயா. அப்படியே என் வயலை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, என் ஆடு ரொம்ப சின்னது, அதுக்கு எதுவும் தெரியாது. ராமையா அதை பூட்டி வைக்கிறது ரொம்ப தப்புங்க. தயவு செஞ்சு என் ஆட்டை என்கிட்டயே கொடுக்க சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, உண்மைதான். இந்த ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்க படுற கஷ்டம் எப்பவும் தெரியாது. அடுப்புக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு சமைச்சாதான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இவங்களுக்கு நல்ல தண்டனையை கொடுங்க. சரி, உங்க கஷ்டம் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. இது எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம குலதெய்வத்துக்கு
இன்னைக்கே ஒரு பெரிய பூஜையை செஞ்சே ஆகணும். பேசாம நாளைக்கு காலையில நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே ஒன்னா கூடி நம்ம முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்து சேரலாம். அங்க பெரிய திருவிழாவை நடத்தி அந்த அம்மன் கிட்ட மழை பெய்ய சொல்லி நாம வேண்டிக்கலாம். பூஜைய நாம மனசார செஞ்சா போதும், நிச்சயமா அம்மனோட கருணையால மழை பெய்யும். நீங்க எல்லாரும் இப்ப அமைதியா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இனி இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் என் தீர்ப்பு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எப்படியோ உங்க தீர்ப்பு எனக்கு பிடிச்சி போச்சு. என் வரப்பும் எனக்கு கிடைச்சிடுச்சு. பாத்தியா ரங்கையா, என் வரப்பு என்னோடது தான். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நாளைக்கு கோவில் திருவிழாவுக்கு ஆடுங்களை பலி கொடுக்க கொண்டு வருவாங்க. அதுல உன் ஆட்டை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்றீங்க. ராமையா, நாளைக்கு திருவிழாவுக்கு கொண்டு வரும்போது என் ஆட்டையும் கொண்டு வந்துடு. என் ஆட்டை எனக்கு கொடுத்துடு. அப்போ சீத்தம்மாவும், ரொம்ப சந்தோஷம் பெரியய்யா. என் வீட்டுக்காருக்கு என்னோட அருமை என்ன அப்படிங்கறத நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. நாளைக்கு நானும் திருவிழாவுக்கு பாயசம் செஞ்சு கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறேங்க ஐயா. நான் வரேங்கய்யா. அப்போ தலைவரும் சந்தோஷமா மீசியை முறுக்கிக்கிட்டு, பாத்தீங்களா, ஒரு ஊரோட தலைவனா இருந்து எல்லாரோட பிரச்சனையையும் கொஞ்ச நேரத்துல எப்படி சுலபமா தீர்த்து வச்சேன்னு. பாவம் 3 பேரும் மழை பெய்யல, விளைச்சல் விளையலன்னு கவலையோட வந்தாங்க. நான் கொடுத்த ஒரே ஒரு தீர்ப்பால எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு தலைவர் மனசுக்குள்ளேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. ஆனா மத்த 3 பேரும் நமக்கு சாதகமா தான் தலைவர் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேருக்கு சாதகமா தான் தீர்ப்பு வந்துச்சு. ராமையா அவனுடைய வரப்பு பத்தி மறந்து போய் அவன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். ரங்கையா எப்படியாவது அவன் ஆட்டுக்குட்டி அவனுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீத்தம்மா அவங்க மேல சுமத்தின குற்றத்துக்கு அவங்க 2 பேருக்குமே தண்டனை கிடைச்சது அப்படின்னு சந்தோஷமா இருந்தாங்க. இங்க 3 பேர் இல்ல 4 பேருக்கு காது கேட்கலனாலும் ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு அதுல தனக்கு தான் சாதகமா தீர்ப்பு சொன்னதா நினைச்சுக்கிட்டு சுலபமாவே அந்த சண்டைய அவங்க முடிச்சிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாத்தையும் நல்லா கேட்டு நீ இதை சொன்ன நான் அதை சொன்னேன்னு சண்டை போடுறதுக்கு பதிலா சில நேரத்துல காது கேட்காம சில விஷயங்களை கண்டுக்காம இருந்தாலே பிரச்சனையே வராது. அன்னைக்கு மதியம் ஒரு 12 மணி இருக்கும். சூரியன் நடு நெத்தியில நெருப்ப கொட்டிக்கிட்டு இருந்தான். காத்து கூட அனலாதான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல 3 வழிப்போக்கர்கள் சோமு, பீம, ராம பக்கத்து ஊர்ல இருந்து அவங்க 3 பேருமே ராமவரத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்கும் போதே ஏதோ பெரிய வியாபாரிங்க மாதிரி அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற திமிரு கர்வமும் அவங்க கண்ணுல தெளிவா தெரிஞ்சுது. அப்பா, என்னடா வெயில் இது. வயிறு பசியால தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல ஒரு சாப்பாட்டு சத்திரம் கூட இருக்காது போல. இதுவே நம்ம ஊரா இருந்தா இந்நேரம் சுட சுட பலகாரம் சுட்டு வயிறார சாப்பிட்ருக்கலாம். ஆமா சோமையா, எனக்கும் தாகமா தான் இருக்கு. இந்த வெயிலுக்கு பானகமோ பழரசமோ குடிச்சா நல்லா தான் இருக்கும். இந்த ஊர்ல பானை தண்ணியை விட்டா எதுவும் கிடைக்காது. சீச்சி, என் தகுதிக்கு நான் அதை போய் வேற குடிக்கணுமா? என்னடா எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரே அசதியா இருக்கு. நல்லா படுத்து தூங்குறதுக்கு ஒரு பட்டு மெத்த மட்டும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மண் தரையில நடந்து நடந்து என் காலெல்லாம் செவந்து போச்சு. 3 பேரும் பேசிக்கிட்டு சமையல்காரம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்க. அங்க ஆலமரத்தோட நிழல்ல நின்னாங்க. சமையல்காரம்மா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஒரு பானையும் அதுக்கு மேல ஒரு கிளாஸும் இருந்துச்சு. சமையல்காரம்மா அவங்கள பார்த்து பாசமா, வாங்க ஐயா வாங்க, வெயில்ல அலைஞ்சி வந்திருக்கீங்க போல. வந்து இந்த திண்ணையில உட்காருங்க. குடிக்கிறதுக்கு பானை தண்ணி கொண்டு வரேன். முதல்ல அதை குடிங்க. அதுக்கப்புறமா பழைய சாப்பாடும் கொஞ்சம் ஊறுகாயும் இருக்கு, அதை சாப்பிட கொடுக்குறேன். என்னது, பழைய சோறும் ஊறுகாயுமா? ஏமா, எங்களெல்லாம் பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? நாங்க பக்கத்து ஊரு ஜமீன்தாருங்க. எப்பவும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு தான் எங்களுக்கு பழக்கம். பழைய சோறு யாருக்கு வேணும்? ஆமா, உன்னோட கிணத்து தண்ணி என் தாகத்தை தீக்காது. எங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கிற பானகம் வேணும். இந்த திண்ணையில நாங்க உட்காரணுமா? அப்புறம் எங்க பட்டு துணி வீணா போயிடாது. எங்களுக்கு ராஜ மரியாதை கொடுங்க. ஓஹோ, நீங்க பெரிய மனுஷங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது இல்லப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. என் வீட்ல இருக்கிறது ஏழைக்கு அமிர்தமா தெரியலாம்.
ஆனா உங்கள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு அது சாப்பாடா கூட தெரியறதில்ல. சரி, உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை தீர்த்து வைக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாமே இருக்கு. உண்மையை சொன்னோம்னா அந்த அம்மா கிட்ட அது எதுவுமே இல்ல. ஆனா அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. அப்ப அவங்க 3 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த இவங்களால நம்ம ஆசையை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு கிண்டலா இப்படி சொன்னாங்க. சரிங்கம்மா, நான் சொல்றத நல்லா கேளுங்க. எங்களுக்கு நல்ல விருந்து சாப்பாடு வேணும். சாப்பிட சாப்பிட சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு எடுத்தாலும் பாத்திரத்துல சாப்பாடு குறையக்கூடாது. கிட்டத்தட்ட அது அச்சய பாத்திரம் மாதிரி இருக்கணும். ஓ, தீராத சாப்பாடு. இவ்வளவு சின்ன விஷயம் தானே. நீ சொன்ன மாதிரியே செய்யறப்பா. உனக்கு வயிறு நிறைஞ்சாலும் சாப்பாடு குறையாது. நான் சொல்றத கேளுங்கம்மா. எனக்கு தாகமா இருக்கு. ஆனா நீங்க கொடுக்கற தண்ணி எனக்கு வேணாம். எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்கிற தண்ணி தான் வேணும். அதை குடிச்சா நாக்குக்கு இனிப்பா இருக்கணும். ஆனா அது தண்ணியா தான் இருக்கணும். அந்த தண்ணியை கொடுக்க முடியுமா? அமிர்த மாதிரி இருக்கிற தண்ணி. சரிப்பா, உன்னோட ஆசையையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். தேவர்கள் குடிக்கிற அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்புறம் நான் ரொம்ப அசதியா இருக்கேன். எனக்கு நல்லா படுத்து தூங்கணும். ஆனா உன் வீட்டு திண்ணையிலையோ இல்ல கயித்து கட்டலையோ நான் படுத்து தூங்க மாட்டேன். எனக்கு பூவால செஞ்ச மெத்த வேணும். நல்லா மணக்கிற பூக்களால படுக்கைய செஞ்சீங்கன்னா நான் நல்லா படுத்து தூங்குவேன். பூ படுக்கையா? நிச்சயமாப்பா. எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூக்களை வச்சு உனக்காக பூ படுக்கைய தயார் பண்ணி கொடுக்கறேன். சரிங்கப்பா, நீங்க 3 பேரும் அந்த ஆலமரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு இருங்க. நீங்க சொன்ன ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். 3 பேரும் ஆலமர நிழல்ல உட்காந்துக்கிட்டு, பாத்தியா, நம்ம சொன்னதும் அந்த கிழவி நடுநடுங்கி போயிட்டாங்க. அது நம்மளுடைய பவுசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சமையல்காரம்மா வீட்டுக்குள்ள போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்க வெளியில வந்தாங்க. வாங்கப்பா. ஏன்பா சோமு, உன்னோட சாப்பாடு தயார்ப்பா. சோமு ஆர்வமா வீட்டுக்குள்ள வந்தான். சமையல்காரம்மா அவன் முன்னாடி ஒரு இலைய போட்டாங்க. அப்போ சமையல்காரம்மா சமையலறைக்குள்ள போயிட்டு ஒரு குண்டா நிறைய சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அது சாதாரண சாப்பாடு இல்ல, மலை மாதிரி இருந்துச்சு. உக்காருப்பா, நீ ஆசைப்பட்டபடியே குறையாத சாப்பாட பரிமாறுறேன். அவங்க கரண்டியை வச்சு அந்த சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க. இலை நிறைஞ்சு போச்சு. சோமு சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா அந்த இலையில சோறுதான் இருந்துச்சே ஒழிய குழம்போ பொரியலோ ரசமோ அப்பளமோ எதுவும் இல்ல. என்னம்மா இது? சாப்பாடு போட்டுட்டீங்க, ஆனா கூட குழம்பு எதுவுமே இல்லையே. பொரியலும் இல்ல. குறைஞ்சது ஊறுகாயாவது கொடுங்க, அதை வச்சுக்கிட்டாவது சாப்பிடுவேன். என்னது, குழம்பா பொரியலா? நீ என்கிட்ட என்ன கேட்ட? குறையாத சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொன்ன. சோறு அப்படிங்கிறது தானே உண்மையான உணவு. குழம்பு பொரியலெல்லாம் இருக்கும் தான், ஆனா அது சீக்கிரமா தீந்து போயிடும். ஆனா சோறு மட்டும் என்கிட்ட மூட்டை மூட்டையா கூட கூடையா இருக்கு. நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் பரிமாறிக்கிட்டே இருக்கேன். இந்த சோறு குறையவே குறையாது. குழம்பு போட்டா அது தீந்து போயிடும் இல்லையா? அப்புறம் உன்னோட ஆசைய நிறைவேற்ற முடியாம ஆயிடுமே. ஐயோ, வெறும் சாப்பாடு தொண்டையில இறங்காதுமா. கொஞ்சம் மோராவது இருந்தா ஊத்தேம்மா. அதெல்லாம் முடியாதுப்பா. நீ கேட்ட சாப்பாட்டுல மோரெல்லாம் இல்லையே. நீ கேட்டது குறையாத சாப்பாடு. அந்த சோறை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிடு. சாப்பிடுப்பா சாப்பிடு. எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த சோறு குறையவே குறையாது. சோமு அந்த வெறும் சோறை சாப்பிட முடியாம, தொண்டையில சிக்கிக்கிட்டு முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கண்ணுக்கு முன்னாடி மலையா சோறு இருந்துச்சு. ஆனா அவனால சாப்பிட முடியல. குறையாத சாப்பாடு அப்படின்னா அது இவ்வளவு நரகமா இருக்கும் அப்படிங்கறது அவன் எதிர்பார்க்கல. ஏன்பா பீமா, வாப்பா, உன்னோட தாகத்தை தீத்துக்கோ. பீம தைரியமா வந்தான். சோமு படுற கஷ்டத்தை பார்த்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அவன் கேட்டது வேறையாச்சே அப்படிங்கிற தைரியம் இருந்துச்சு. பார்வதி அம்மா ஒரு சின்ன சொம்புல பானகத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணி பாக்குறதுக்கு ரொம்ப திக்கா இருந்துச்சு. இந்தாப்பா, இது குடி. இது அமிர்தத்தை விட இனிப்பு அதிகமா இருக்கும். இது வேற ஒன்னும் இல்ல, தேனுதான். அமிர்தம் கூட இதுக்கு முன்னாடி தோத்து போயிடும். உனக்காக தான் நான் இத கொண்டு வந்திருக்கேன். குடிப்பா குடி. பீம சந்தோஷமா அந்த சொம்புல இருக்கிற தேன் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான். அது என்ன தண்ணியே கடகடன்னு குடிக்க? சுத்தமான தேனாச்சே. முதல்ல குடிக்கும் போது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த தேனை குடிக்க முடியல. தொண்டை கட்டிக்குச்சு. இனிப்பு அதிகமா இருந்ததுனால தாகம் தீரல. இன்னும் அவனுக்கு அதிகமா தாகம் தான் எடுக்க ஆரம்பிச்சுது. அம்மா, இந்த தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்கு.
இதை குடிச்சா தாகம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது, தீர மாட்டேங்குது. சாதாரண தண்ணியே கொடுங்கம்மா, தொண்டையெல்லாம் ரொம்ப இனிக்குது. என்னப்பா நீ தானே கேட்ட குடிக்கிற தண்ணி அமிர்தம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அமிர்தம்னா என்ன? அது நல்ல இனிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தேனை விட இனிப்பு வேற எதுவுமே இருக்காது. அதனாலதான் தேனை கொண்டு வந்து கொடுத்தேன். குடிப்பா, நல்ல குடி. ஐயோ வேண்டாமா, இவ்வளோ இனிப்பை என்னால் குடிக்க முடியல. இப்போ எனக்கு அந்த பானை தண்ணியே அமிர்தம் மாதிரி தாம்மா தெரியுது. தயவு செஞ்சு அதையே குடிக்க கொடுங்க. அதெல்லாம் முடியாது. நீ சொன்னத நான் சொன்னபடி செஞ்சு கொடுத்துருக்கேன். அத வீணாக்க கூடாது. குடிப்பா குடி. பீம பாவம் அந்த இனிப்பு குடிக்க முடியாம தவிச்சான். பக்கத்திலே கிணறு இருந்தாலும் அந்த தண்ணியை குடிக்க முடியாத நிலைமை. அமிர்தமும் விஷமா மாறும் அப்படிங்கறத அன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ராமு தம்பி, வாப்பா, உனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல, உனக்காக பூ படுக்கைய தயார் பண்ணிருக்கேன். ராமு ரொம்பவும் பயந்தான். நண்பர்களோட நிலைமைய பார்த்து அவனுக்கு பாதி தூக்கம் பறந்து போச்சு. சமையல்காரம்மா ராமுவ பூந்தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க செம்பருத்தி பூ, ரோஜா பூ, பேப்பர் பூ, இப்படி பலவிதமான வண்ண வண்ண பூக்கள் இருந்துச்சு. அந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்துல பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. இந்தாப்பா, நீ கேட்ட அந்த பூ படுக்க. இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூக்களுக்கு நடுவுல நீ படுத்தா அந்த வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ நல்லா தூங்கலாம். ராமு பக்கத்துல போய் பார்த்தான். அங்க இருந்தது எல்லாமே அழகான பூக்கள் தான். ஆனா அதுக்கு கீழே நல்ல கூரான முள்ளுங்க இருந்துச்சு. அதுலயும் ரோஜா பூச்செடியில இருக்கிற அந்த முள்ளு பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. சமையல்காரமா அந்த பூக்கள் மேல ஒரு போர்வையை போத்திட்டு போய் படு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, இது பூ படுக்கை இல்ல, கீழே முள்ளு முள்ளா இருக்குதே. இது மேல நான் படுத்தனா அந்த முள்ளெல்லாம் குத்தி உடம்பெல்லாம் ரத்தம் தான் வரும். என்னப்பா நீ என்ன கேட்ட? பூ படுக்க. அந்த பூ எங்க இருக்கும்? செடிங்கள்ல தான் இருக்கும். பூன்னு இருக்கும்போது கீழே முள்ளு இருக்காதா என்ன? நீ ஏன்பா அந்த முள்ள பாக்குற? பூவை பாரு. பூ படுக்கையில படுக்கும்போது முள்ளு கொஞ்சம் குத்ததான் செய்யும். அந்த வலியை நீ தாங்கிக்க தான் வேணும். வேண்டாம்மா, இந்த பூ படுக்கையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உன் வீட்டு திண்ணையிலேயே நான் படுத்துக்கிறேன், அதுவே சுகமா இருக்கும். இந்த பூ படுக்கையில படுத்தா தூக்கம் வராது, நான் நிரந்தரமா தூங்கிடுவேன். அப்போ சமையல்காரம்மா கொஞ்சம் கோவமா, எதுக்கு கேட்ட? இப்ப எதுக்கு வேணான்னு சொல்ற? நீங்க தான் ரொம்ப சொகுசா வாழ்ந்தவங்களாச்சே, உங்க உடம்பு தரையில விழாது. அப்படி இருக்கும்போது இந்த பூ படுக்கையில படுக்க வேண்டியது தானே. 3 பேரும் சமையல்காரம்மாவோட காலில் விழுந்தாங்க. சோமுவால அந்த சாப்பாடை சாப்பிட முடியல, பீமனால அந்த தேனை குடிக்க முடியல, ராமுவால அந்த முள் படுக்கையில படுக்க முடியல. எல்லாரும் அசதியா இருந்தாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க திமிரு எங்க கண்ணை மறைச்சிடுச்சு. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம இல்லாததெல்லாம் கேட்டது எங்களோட தப்பு தான். ஆமாம்மா, தாகம் எடுக்கும்போது தண்ணி கிடைச்சா அதுதான் அமிர்தம்னு தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. என்னோட பேராசையில என் உயிரே போயிருக்கும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா. உண்மையிலேயே அசதியா இருக்கிற உடம்புக்கு கட்டாந்தரையில படுத்தாலும் தூக்கம் வரும். நான் பூ மெத்த கேட்டது ரொம்பவே தப்பு தான். என்னையும் நீங்க மன்னிச்சிடுங்கம்மா. இப்ப வந்தீங்க வழிக்கு. எழுந்திரிங்கப்பா. மனுஷனுக்கு பசி எடுக்கும்போது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தை சாப்பிட முடியாதுப்பா. அவனுக்கு அப்ப சாப்பிட வேண்டியது, சாப்பிட கிடைக்க வேண்டியது சாப்பாடு தான். தூக்கம் வந்தா படுக்க வேண்டியது தரையில தான். முள்ளுல படுக்க ஆசைப்படக்கூடாது. சமையல்காரம்மா பானையில இருக்கிற தண்ணியை எடுத்து பீமனுக்கு குடிக்க கொடுத்தாங்க. அவன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு, அப்பப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சு, உண்மையான அமிர்தம் இதுதான் அப்படின்னு சொன்னான். சமையல்காரம்மா மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் சுட சுட சோறு, கூடவே குழம்பு, நெய், ஊர்காய், அப்பளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பரிமாறினாங்க. சோமு அந்த சாப்பாடை பார்த்து அதை தொட்டு கும்பிட்டான். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட வெறும் சோறுக்கு இந்த சாம்பார், மோரு, ஊர்காய் சோறு அவனுக்கு ராஜ விருந்தாதான் தெரிஞ்சுது. சமையல்காரம்மா வீட்டு வாசல்ல கைத்துக்கட்டல போட்டு அதுக்கு மேல ஒரு போர்வைய போத்திருந்தாங்க. அப்போ ராமு போய் அந்த கைத்துக்கட்டல படுத்த உடனே அவனுக்கு தூக்கம் தள்ளிக்கிட்டு வந்துருச்சு. பட்டு மெத்தையை விட அந்த கைத்துக்கட்டல இப்ப அவனுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சு. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். 3 பேருமே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சாங்க. முதல்ல காலையில வரும்போது அவங்க முகத்துல இருந்த அந்த திமிர் இப்ப சுத்தமா இல்லாம அமைதியா இருந்துச்சு. அம்மா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க சாப்பாடு மட்டும் போடல, ஒரு நல்ல பாடத்தையும் கத்து கொடுத்தீங்க. எப்பவும் பெருசா ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு திருப்தியா வாழணும் அப்படிங்கிறத நாங்க இப்ப கத்துக்கிட்டோம். சந்தோஷப்பா. பயணத்துல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க இப்படிதான் இருக்கணும். இல்லாதத எதிர்பார்த்து இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடாதீங்க.
சாதாரணமா வாழ்ற வாழ்க்கையில தான் சந்தோஷமும் இருக்கும். நிச்சயமாமா. இனிமே எங்க போனாலும் அங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். 3 பேரும் அந்த அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷமா அவங்க வந்த வழியில திரும்ப போயிட்டாங்க. சமையல்காரம்மா சிரிச்சுக்கிட்டே அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு திருப்தி அடையிறது அப்படிங்கிறது கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிற பெரிய வரம். தூக்கம் வந்துச்சுன்னா எங்க படுத்தாலும் தூங்கணும். பசி எடுத்துச்சுன்னா என்ன கிடைச்சாலும் அதை சாப்பிடணும். தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி கிடைச்சதும் அதை குடிச்சிடணும். அதுதான் சாதாரண வாழ்க்கைக்கான அர்த்தம்.